ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 600 கிராம் உருளைக்கிழங்கு, 200 பெரிய வெங்காயம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 3, கருவேப்பிலை தழை ஒரு கொத்து. செய்யலான்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு வேக வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு இப்போ வேகட்டுங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு அளவாக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. வந்து உருளைக்கிழங்கு வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு வடச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுந்து, பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. பூண்டு சின்ன சின்னதாக அறுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டுங்க. அதுவரை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்துக்கு அளவாக சேர்த்திக்கங்க. உருளைக்கிழங்குக்கு போட்டிருக்கோம். பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பால் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சாச்சுங்க. இப்போ போண்டா மாவு கரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு பஜ்ஜி மாவு போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க.
இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ போண்டா போடுறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்குங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்ச எல்லா உருளைக்கிழங்கு மசாலாவும் வந்து போண்டாவை போட்டு எடுத்துக்கலாங்க.